அனைவருக்கும் வணக்கம். ஈசாப் நீதி கதைகளில் நாம் இன்று உதவியும் யோசனையும் கதையை கேட்கவிருக்கிறோம். ஒரு ஆற்றுல ஒரு பையன் குளிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி அந்த பையன் குளிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அவன் கொஞ்சம் ஆழத்தில் மாட்டிக்கிட்டு, ஐயா என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படி கத்திக்கிட்டே இருக்கிறத அந்த பக்கமாக போகிற ஒரு பெரியவர் கேட்குறாரு. சத்தத்தை கேட்டுட்டு அந்த பையனை பார்த்து திட்டுறாரு. ஏண்டா முட்டா பையிலே மடப்பையிலே, உனக்கு அறிவு இருக்காதா, மூளை இருக்காடா? இதில் எத்தனை பேர் இறங்கி அடிச்சுன்னு போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இதில் உயிர் விட்டுருக்காங்க தெரியுமா? இதில் போய் இறங்கலாமா? இங்கே போய் நீ குளிக்கலாமா? ஏண்டா இங்கே வந்த அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பித்தார். அந்த பையன் கத்த ஆரம்பித்தான், ஐயா என் உயிரே போயிட்டுருக்கு, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பெரியவர் பார்த்தாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆற்றுல குதித்து அந்த பையனை காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த பையன் கேட்குறான், ஐயா நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக ஒருத்தர் அவசரத்தில் இருக்கும்போது இப்படி உதவி பண்ணாமல் நீங்கள் அறிவுரையாக சொல்லின்னு இருந்தீங்கன்னா உயிருக்கு காப்பாற்ற முடியுமாங்க? ஒரு அவசர நேரத்தில் முதல்ல உதவி தாங்க செய்யணும், அறிவுரையாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்டான். இப்படி தாங்க நாமளும் பல சமயங்களில் யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா, எனக்கு தெரியாதா இது இப்படி தான் நடக்கும்னு? நான் அப்பயே நினச்சேன், என் பேச்சை கேட்டான் அவன், இது இப்படி செய்யக்கூடாது, அது அப்படி செஞ்சுருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் துன்பப்படும் போது அறிவுரைகளாக அள்ளி வீசிக்கிட்டு இருப்போம். அந்த அறிவுரைகளால் பயன் எதுவும் இல்லை. ஆபத்தில் இருக்க ஒருத்தருக்கு அறிவுரையோட உதவி தாங்க நல்ல பயனை கொடுக்கும்.